மாவட்டம் திண்டிவனத்தில் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் படுகாயமடைந்த இளைஞருக்கு சிகிச்சை அளிக்க முயன்ற செவிலியரை இளைஞர் சரமாரியாக தாக்கியுள்ளார். திண்டிவனம் ரோசனை பகுதியைச் சேர்ந்த மஸ்தான் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் திருவண்ணாமலை செஞ்சி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த பொலக்குப்பத்தைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் செல்வம் ஆகிய இருவர் வந்த இருசக்கர வாகனம் மஸ்தானின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 3 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை அளிக்க முயன்ற செவிலியரை செல்வம் என்ற இளைஞர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் அருகே தூக்கில் தொங்கியபடி எலும்புக்கூடான நிலையில் ஆண் சடலமும் அதன் அருகே மண்டை ஓடும் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னமலையாம்பட்டு காப்புக்காடு பகுதியில் மீட்கப்பட்ட சடலம் காரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தேங்காய் உரிக்கும் தொழிலாளி முரளி என தெரிய வந்துள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன முரளி காப்புக்காட்டில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் மர்ம மரணங்கள் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காலி சேர்களை பார்த்து பேச்சாளர்கள் வெட்டி முழங்கிக் கொண்டிருந்த சம்பவம் கேலிக்குரியதாக மாறியது. திமுக பொதுக்கூட்டத்தை உள்ளூர் கட்சியினரை புறக்கணித்ததால் மேடை முன்பு போடப்பட்டிருந்த நாற்காலிகள் காலியாக கிடந்தபோதும் பேச்சாளர் பேசிக் கொண்டிருந்தது கிண்டலுக்குள்ளானது. விடியா ஸ்டாலின் ஆட்சிக்கு பொதுமக்களிடம் சிறிதும் ஆதரவு இல்லாத நிலையில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு பாஜக அரசு நிதி கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் தீய சக்தி திமுக அரசு மாநில நிதியில் இருந்து சம்பளம் வழங்காமல் கூலி தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.